மவனே லைசன்ஸ் என்னடா? என்ன கேட்டா? எங்க இல்ல இருக்கு சார், பாக்கெட்ல இருக்கு சார், பாக்கெட் வீட்ல இருக்கு சார். எடுப்பா. பைக்ல ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பைக் ஓட்டிட்டு வராங்க சார். கொஞ்சம் ஏன்டா இரு பாக்குறேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். நான் ஜோதி. எப்படி இருக்கீங்க? ஆளைய பக்கமே பாக்குறதுல பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்க. ஆனாலும் உங்களெல்லாம் மறந்துடுறோமா? மாசமானா கரெக்டா கவனிச்சிடுறோம்ல. நம்ம பசங்க தான். என்னப்பா இது? பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. கமிஷனர் வர நேரத்துல இப்படி தண்ணி அடிச்சிட்டு போறானுங்க சார். பார்த்து அனுப்பிச்சு விடுங்க, நம்ம பசங்க தானே. சரி சரி அனுப்பி விடுப்பா. விஷ்ணு பாத்தியா, ஒழுங்கா வண்டி ஓட்டுவியா? ஓட்டுறேண்ணே. கண்டிப்பா அண்ணே. கோசோ வா. கார்த்தி கார்த்தி வாடா, நீ குடிச்சிருக்கா? நீ வாடா, வா 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 வா. நீங்க போங்க, நீ போங்க, அவனே வருவான். வா வா, போ 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 போ. என்ன இது, நீ எல்லாம் பாத்துக்கலாம், காலையில பாத்துக்கலாம். அவன் உட்கார வை, காலையில பாத்துக்கலாம். பாத்து கூட்டு போடா. சரிண்ணே. ஓவர் ஆயிடுச்சு, நேரா போய் படுத்துக்கண்ணா. போடா. நான் எங்க போக சொல்லணும் அங்கேதான் போகுது. பேசுறான்னு சொல்லணும் அங்கதான் மாமா பேர்ல வண்டி வந்திருக்கான். வெக்கமா இல்ல? அவன் யாரும் தெரிஞ்சும் இனிமே அவன் கூட சேர்ந்து பார்த்தேன் கொன்னுடுவேன். என்ன? எனக்கும் கோவம் வரும். எவ்வளவு நாளைக்கு தான்? சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்காம வச்சு அடிக்கிறாரு. டேய், என்னடா மாதிரி பேசுற? அண்ணன் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாரு. இவ பேசுறத பாரு. நைட்டு தூக்கி போட்டு மிதிச்சது எனக்கு சுகமா இருக்குன்னு தானே மிதிச்சாரு. ஏய், நீ பேசுறது பார்த்தா அண்ணனே அடிக்க போற மாதிரி பேசுற. அதுவும் நடக்கும். பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சு? சண்டையா? கேட்காதடா. ஐயே, அண்ணனா வில்லனா அவன்? ஒன்னனுக்கு அடிக்கடி இப்படி கோவம் வரதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டான். நீ கல்யாணம் ஆகல, சீக்கிரமா பாலாஜி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. என்ன சொல்ற? கொஞ்சம் மூடிட்டு வரியா? ஆமா, நான் அமைதியா வரது இருக்கட்டும், வர பொண்ணு அமைதியா இருக்கணும். ஏற்கனவே ரேவதி அங்க எஃப்எம் ரேடியோ வச்சிருக்கா. வர்றதும் இந்த மாதிரி வந்துச்சு. வருஷம் முழுக்க அவன் வீட்டுல குத்து பாட்டுதான். டோய், அவன் எப்படி இருந்தாலும் அவன் அப்பன் தானே, அண்ணனுக்கும் அப்பன் தானே. அவன் உதவி தானே செஞ்சான், அவனுக்கே அடிக்குது. இப்ப அவன் உதவி செய்யறா, இது வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்காந்துருப்போம்ல, பெரிய சீன் போடுறான். இந்த மாதிரி உதவி எடுக்கிறதுலாம் கஷ்டம் மச்சான். நம்ம அரசியல்வாதி பிள்ளைங்களா பிறந்திருக்கோம், நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். அதுல நம்ம தெளிவா இருந்தா போதும். அப்புறம் இந்த பாழாப்பான காலேஜ் படிப்பை விட்டு தள்ளு. அதெல்லாம் உனக்கும் பிரயோஜனம் இல்லை, காலேஜுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்றேன்? ஹெல்மெட் குள்ள நான் சொன்னதை தான் கேட்டுச்சா? ஹலோ கேர்ள்ஸ், எனக்கும் பிரயோஜனம் இல்லை. தம்பி டீ வாங்கிட்டு வா. சரிண்ணா. விஷ்ணு, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். பேசிட்டு தானே இருக்க. தம்பி நான் சொல்றத கேளு. எனக்கோ வயசாயிடுச்சு.
நீயாவது கடையை நடத்திக்கலாம்ல. நீயும் கடை எடுத்து நடத்துற மாதிரி தெரியல. அதனால கடையை வித்துடலாம். என்ன சொல்ற? இப்போ என்ன வேணும் உனக்கு? பின்னாடி இருக்கிற எல்லா போர்ஷனும் கிட்டத்தட்ட வித்து போச்சு. நாம மட்டும் சரின்னு சொன்னா தாராளமா பணம் கிடைக்கும். கடையை வைக்கிறதா ஐடியா இல்லை, வேற ஏதாவது? என்ன விஷ்ணு இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு என்ன விஷ்ணு இப்படி சொன்னா எப்படி? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா ஒரு நிரந்தர வருமானம் வேணும் இல்ல? இதை வித்து வேற ஏதாவது பண்ணா உனக்கு நல்லது தானே? நான் உன் அப்பா மாதிரி உன் விஷயத்துல எனக்கு அப்பனே, எங்க அப்பா ஞாபகத்துல தானே இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். அதை போய் பணத்துக்கு வைக்க சொல்றேன். உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. போயா போ. இதுல ஏதாவது இருக்கா பாரு. இறண்டா சொல்றேன் இவன் பண்ண இருக்கும் வரையில கண்ணோடு தாமம் இருக்கும் உலகில தேகம் இருக்கும் வரையில தேராத தாகம் இருக்கும் மனதில. விஷ்ணு சரக்கு அடிக்கிறியா? மாடி ஜோதி வந்து பாரு. சரியா? சரிண்ணா. ரிமோட் பாத்தியா? நான் பாக்கலையே. எங்க இருக்கு? விஜி, அதெல்லாம் கலைக்காத, அங்க இல்ல. அப்போ எங்க இருக்க? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாதா? இது என்ன? என்னடி இது? அண்ணே முடிச்சு வைக்கிறாளா? போடி. ஒரு நாள் டிவி பார்க்கலன்னா என்ன ஆயிட போகுது? டிவி என்னடி ஆனால? ஒரு நாள் பியூட்டி கேர் பார்க்கலன்னா ஒண்ணு குறைஞ்சிட மாட்டேன். வேற ரிமோட் வேற வேலை செய்யல. கர்மம். டிவி ஏதாவது பண்ணி வச்சிட்டடி பண்ணி. நான் வேணும். இல்ல அது ஜோதியை பார்க்கணும். ஏய், நீ தானே அன்னைக்கு ரோட்ல அந்த சைக்கிள் பாட்டி? ஏன் அவரு ஏதாவது சைக்கிள் தள்ளி விட்டாரா? இல்ல அவருக்கு 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 என்ன தெரியும். ஓ, அப்ப உனக்கு அவரு தெரியாதா? இல்ல தெரியும். இல்ல அது விஷ்ணு எப்படா வந்த? இப்பதான் என்ன உட்காரு. விஜய் 4 மணிக்கு வண்டி வரும், ரெடியா இரு. உட்கார்றா. என்ன அப்படி பாக்குற? உட்காரு. சொல்றா, எப்படி இருக்க? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கார்த்தி எப்படி இருக்கான்? படிச்சிட்டு இருக்கான். என்னடா ரொம்ப யோசிக்கிற? என்ன ஒண்ணு கேளு. ஒண்ணுன்னு ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமா ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கேன். வருமானம் ஒன்றும் இல்லை, அதை அப்பா ஞாபகமாக தான் நடத்திட்டு இருக்கேன். உங்க சைட்ல ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கார்த்திகிட்டே தான் இதே தான் பேசிட்டு இருப்பேன். அதுக்கு என்ன, சந்தோஷமா செஞ்சிடலாம். அது இல்லாம ஒன்னு எனக்கு தெரியாதான். தேங்க்ஸ் அண்ணா, நான் கிளம்புறேண்ணா. கிளம்புறியா? சரி, கடைக்கு போனோம் அதான். இப்போதைக்கு இல்லண்ணே, காசுலாம் வேணாம். இல்லண்ணே பரவாயில்ல, இப்போதைக்கு இதை வச்சுக்கப்பா. பரவாயில்லண்ணே. இதுக்கான வேலைய அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். இல்ல நான் கிளம்புறேண்ணா.
எங்கடா போறோம்? நீ வா இது கேள்வி எல்லாம் கேக்குற. வா சீக்கிரமா கிளம்பலாம் வா. என்னடா நீ வச்சுக்கோமா. ஏய் பேக் பேக்ல எதுக்கு? எங்கடா போறோம்? பாத்து வா. பாய். நேற்று நாளை அது பொய்யானதோ இன்று மட்டும் இங்கு மெய்யானதோ